இன்னைக்கான எபிசோட்ல ஒரு செம்மையான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மணியும் பாரதியும் மீட் பண்ணிக்குவாங்களா என்னன்னு ப்ரமோல போட்டாங்க. அதை நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு மேல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னங்கிறது இந்த எபிசோடோட ஃபுல் டீடைல்ல இப்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லதா சொல்றாங்க, நான் கேஷவ அவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சரி, உங்களுக்கு கேஷவ பிடிக்கும் கரெக்டா அப்படிங்கிறாங்க. ஆமா அப்படின்னு தலையாட்டுறாங்க ஆதி கிட்ட லதா. அப்ப பார்த்தா விசில் அடிக்கிறாரு ஆதி. பார்த்தா டிக்கில இருந்து ஓபன் பண்ணி ஹாய் லதா அப்படிங்கிறாரு கேஷவன். இதை பார்த்தோன்னே மைண்ட் வாய்ஸ் ஓடுது லதாக்கு. அடப்பா பாவி மனுஷா, இவ்வளவு நேரம் டிக்கிக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு தான் இத்தனை பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்க இருந்து போறாங்க. ஏய் லதா போறாடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லதா ப்ளீஸ் ப்ளீஸ் லதா ப்ளீஸ் லதா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாரு கேஷவன். லதா இரு லதா அப்படின்னு கைய பிடிக்கிறாரு ஆதி. ஏய் என்ன முதல்ல விடு அப்படின்னு சொல்றாங்க. டேய் மச்சான் வந்து பேசுடா பாருடா லதாவ அப்படின்னு சொல்றாரு கேஷவன். உடனே பாவ லதா அவன் பாரு எவ்வளவு நேரம் டிக்கிலே இருந்திருக்கான் அப்படின்னு ஆதி சொன்னோடனே, இங்க பாருங்க ஆதி, நீங்க கேட்டதுக்காக சும்மா சொன்னேன். என்னால எம்டியோட பிஏவேல கல்யாணம் பண்ணிக்க முடியாது. லதா ப்ளீஸ் லதா நான் சொல்றத கேளுதா. இங்க பாருங்க கேஷவன், நீங்க சொல்றதுல என்னால கேட்க முடியாது. என் ஜாதகத்திலே எம்டிஏ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இருக்காமா. ஆதி சொல்றாரு, லதா என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கேஷவனை பிடிக்கும்னு சொன்னீங்க. அதே அது அப்ப சொன்னேன், நீங்க கேட்டதுக்காக தான் சொன்னேன். எனக்கு இந்த மூஞ்சியை பார்த்தாவே பிடிக்கல. டேடே மச்சான் மச்சான் பூ பூத்த மாதிரி என் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் இப்பதானே நடந்திருக்குது. ப்ளீஸ் மச்சான் எப்படியாச்சும் காப்பாத்துடா அப்படின்னு கேஷவன் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு ஆதி கிட்ட. உடனே ஆதி சொல்றாரு, விடுறா நம்ம லதா தாண்டா கோவத்துல அப்படி இப்படின்னு பேசுவாங்க, அதெல்லாம் நீ கண்டுக்காத, நான் பேசிக்கிறேன்டா. ஆதி இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க லதா. அப்ப வந்து நம்ம குட்டி பாப்பா தமிழ் சொல்றாங்க, அம்மா ஆனாலும் உன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப அதிகம் கோவம்மா, பாரு அந்த கேஷவன் அங்கிள் எவ்வளவு கெஞ்சிறாரு, பாவம் அழுதுருவார் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ். அதான் சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி கேஷவை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி விடுறா வாடா, அதான் இவளுக்கு பிடிக்கலன்னு ஆயிடுச்சு, நம்ம அந்த பொண்ணு கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்றாரு ஆதி. இது கிட்ட டென்ஷன் ஆயிடுறாங்க லதா. யாரு அந்த பொண்ணு அப்படின்னு ஆதி சொல்றாரு, அதான் நீ லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்ன, நம்ம ஆபீஸ்லயே ரொம்ப நாளா ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ணுங்க அலைஞ்சிட்டு இருக்கு, ரொம்ப தொந்தரவு வேற பண்ணிட்டு இருக்கா, அதனாலதான் டே மச்சான் இப்போ உனக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சுலடா அப்படின்னு ஆதி சொன்ன. அப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹை ஃபை அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம காண்டான லதா திட்டி வாங்கன்னு பார்த்தா பலார்னா கேஷவன் கண்ணத்துல அரைஞ்சிடறாங்க. பயங்கர ஷாக்ல பார்த்துட்டு இருக்காரு கேஷவன். ஓ உனக்கு அப்படி வேற ஒரு ஐடியா இருக்கா, கொன்னுடுவ சொல்லிட்டேன், எவவா அந்த நர்மதாவா அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லதா. அப்ப உடனே ஆதி கேஷவ் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. என்னலதா இவ்வளவு நேரம் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, நான் அது கோவத்துல சொன்னேன், அதுக்காக இப்படியே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அப்படியே கொஞ்சமா அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க லதா. எப்படியோ உங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆதி. அடிதான் பலமா விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கேஷவன். சாரி அப்படின்னு கேசவனை பார்த்து சொல்லிட்டு, ஆதி நாங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கணும் நாங்க நினைப்போம்ல, அந்த பொண்ணு யாருன்னா சொல்லுங்களேன் ஆதி ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க லதா. அப்படியே சைடுல நம்ம பாரதிய பாக்குறாங்க. பார்த்துட்டு, இல்ல லதா இதுக்கான நேரம் இன்னும் வரல, திரும்பவும் இதுவே கேட்டீங்கன்னா நான் இதே பதிலத்தான் மறுபடியும் சொல்லுவேன், அதனால கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாரு ஆதி. இனிமேல் நீங்க சண்டை போடக்கூடாது, சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போலான்ட்டு வர்றாங்க. பாரதி கேக்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்ல, இவங்க ரெண்டு பேரோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு பாரதி. ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி சரி ரொமான்ஸ் பண்றதுக்கு இது டைம் இல்ல, வீட்டுல போய் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கிளம்புங்கன்னு வேற சொல்றாங்க பாரதி. அதுக்கு ஆதி சொல்றாங்க, டே கேஷவா நீ டிரைவ் பண்ணு, அவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு நான் பேக் சைடு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பாரதி அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் இறங்கி இருக்காங்க. பாரதி தமிழ் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு போன் கால் வருது, யாருன்னு தெரியல, ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து வருது. எடுத்து பேசுறாங்க. ஹலோ அப்படின்னு, நான் சாரதா பேசுறேன் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்றாங்க. யாருன்னு தெரியலையா அப்படிங்கிறாங்க. ஆதியோட அம்மா அப்படின்னு ஒன்னேவே, என்னடா இது ஆதியோட அம்மா எதுக்கு கால் பண்றாங்க அப்படின்னு பதறி போயிடுறாங்க. பாரதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, நீ உடனே வா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் வர்றேன்னு சொல்லிடுறாங்க. போனை கட் பண்ணிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க பாரதி. ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. கடவுளை என்னவா இருக்கும் எனக்கு ஒன்னும் புரியலையே, சரி போய் தான் பாப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாரதி. அடுத்ததே அறிவை காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் சொன்னாங்கல்ல வாசுவோட வைஃப் இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும், அதுக்கப்புறம் ஆதி தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னார்ல, அது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் கலந்து பாக்குறப்போ அந்த வாசுவோட வைஃப் கண்டிப்பா இங்க வந்திருப்பாதான் நினைக்கிறேன், இதுக்கும் இதை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மணிக்கு கால் பண்றாங்க. நீ உடனே இங்க வா அப்படின்னு சொல்றாங்க. சார் எனக்கு வேலை நிறைய இருக்கு சார் அப்படின்னு சொல்லி மணி சொல்றாரு. ஓ அப்படியா, அந்த வேலையே இல்லாம ஆயிடுச்சுன்னா நீ என்னடா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அறிவு. சார் சார் வரேன், சரி விடுங்க விடுங்க வரேன் அப்படின்னு சொல்றாரு மணி. கரெக்டா மணி ஆதியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வேலைக்கார மாட்ட நான் அறிவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மேல இருக்காங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அறிவு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்றாங்க. என்னையா நிறைய வேலை இருந்திருக்கும் போல இருக்கு. சார் சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நீங்க கூப்பிட்டு வராம இருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டாக்டரும் வராரு. சார் எதுக்காக என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி மணி கேக்குறாங்க.
கேக்குறாரு. டாக்டர் கிட்ட அறிவு சொல்றாரு, என்ன விஷயம்னு கேக்குறாங்க. நீயே சொல்லு. என்ன சார் இது ஆள் ஆளுக்கு சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க, என்ன சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. மணி, அந்த வாசுவோட வைஃப் சென்னைக்கு ஏதாச்சும் கல்யாணத்துக்கு வந்தாளா? ஏன்னா எங்க வீட்டு கல்யாணத்துல டாக்டர் அந்த பொண்ணு வேற பாத்திருக்காரு. போதா குறைக்கு என் மாப்பிள்ள வேற என் இதயத்துக்கு சொந்தக்காரங்க யாரோ பக்கத்துல இருக்காங்க, அது எனக்கு தெரியுதுன்னு வேற டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த இதுல என் மாப்பிள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி வேற கட்ட மாட்டேன்ட்டாயா, இந்த கல்யாணமே நின்னு போச்சு அப்படின்னு சொல்றாரு. அறிவு இதை கேட்டோன்னு, என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. மணி, அட ஆமாயா, திடீர்னு தாலி கட்ட நேரத்துல வேற பொண்ணை புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரியா சார். அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா சார் அப்படின்னு மணி கேக்குறாரு. இல்ல மணி, அதை பத்தி எதுவும் எனக்கு தெரியல. ஆனா அந்த வாசுவோட பொண்டாட்டி இந்த கல்யாணத்துக்கு வந்தாலான்னு எனக்கு தெரியணும் சார். ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வரதா சொல்லிட்டு போச்சு, ஆனா உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்ல சார். நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன் சார். அப்ப டாக்டர் சொல்றாரு, அறிவு சார் நான் சொன்னல அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்கு சார். மணி சொல்றாரு, எங்க வீட்டு பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னல டாக்டர் சார். அப்படிங்கும் போது அறிவு சொல்றாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களை இங்க நான் வர வச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு வந்த வீடியோ ஃபுட்டேஜ வாங்கி வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் பார்த்து கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு வந்திருக்காளான்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லுங்க. அப்படி அந்த பொண்ணு தான் கல்யாணத்துக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணையும் ஆதையும் 2 பேத்தையும் சந்திக்க விடாம பண்ணுங்க. மீறி 2 பேரும் சந்திச்சாங்கன்னா நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அறிவு. அந்த இடத்துக்கு வர்றாங்க ஸ்வேதா. இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, ஏது பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல, என்ன போற டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அறிவும் கொஞ்சம் இந்த பேசிட்டு இருக்கோன்னு சொல்லி இருக்கணுங்க. அறிவுக்கு அவங்க பொண்ணாலேயே ஆப்புங்க. அறிவு சொல்லிட்டு இருக்காரு, இல்ல உன்னோட கல்யாண ஃபுட்டேஜ் வந்ததுமா, அததான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அப்பா அந்த பென்ட்ரைவ கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அவரும் அசால்ட்டா கொடுக்குறாரு பென்ட்ரைவ. நடக்காத கல்யாணத்துக்கு வீடியோ ஒரு தேவையா அப்படின்னு சொல்லி கீழே போட்டு நங்கு நங்கு நல்லா அந்த பென்ட்ரைவ மிதிச்சிடுறாங்க. ஏ ஸ்வேதா, என்ன ஸ்வேதா பண்ணிட்டு இருக்க, என்னமா நீ அப்படின்னு அறிவு சொல்றாங்க. ஏன்பா நீங்களும் சேர்த்து இப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பென்ட்ரைவ நல்லா மிதிச்சு உடைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ஸ்வேதா. ஏன்டா இவகிட்ட கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்ல இருக்காரு அறிவு. சார் என்ன சார் உங்க பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க மணி. ஏன் தான் இந்த பொண்ணு இப்படி பண்றாலோ தெரியல. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது, அந்த வழியும் போயிடுச்சு. இனி வேற ஏதாச்சும் சோர்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அறிவு. அப்ப டாக்டர் சொல்றாரு, சார் நான் சொல்றது உண்மை சார், அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தது இப்படி விட்டோம்னா நமக்கு தான் சார் பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு டாக்டர். அட நீங்க வேற ஏன் டாக்டர் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதை சரி பண்றதுக்கு தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அறிவு. அப்பதான் மணி சொல்றாரு, சார் நீங்க தேவையில்லாம வருத்தப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுது சார். சார் கூடிய சீக்கிரமே வாசுவோட பொண்டாட்டிக்கும் வாசுவோட தம்பிக்கும் கல்யாணம் நடக்க போகுது சார். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராது சார், நீங்க பயப்படாம இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆதியோட வீட்டுக்கு நம்ம பாரதி வர்றாங்க. வேலைக்காரமாட்டா பேசுறாங்க. நான் சாரதாமா தான் என்ன வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்கம்மா, நான் அம்மாட்ட கேட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் அவங்க சாரதாமாட்ட கேக்குறாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு பாரதி கிட்ட வந்து சொல்றாங்க. பாரதி சாரதாவை மீட் பண்ண ரூமுக்கு போறாங்க. சாரதா போய் பாக்குறாங்க. பாரதி உனக்காதாமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உட்காருமா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா என்ன சாப்பிட சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லம்மா அதெல்லாம் எனக்கு வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட வீட்டுக்கு வந்திருக்கம்மா, உன்னை நான் சந்தோஷமா வான்னு வரவேற்கிற அளவுக்கு நான் மனசு இல்லம்மா. பாரதி சொல்றாங்க, உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா, ஆனா எப்படி உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன்னு எனக்கு தெரியலம்மா. நீ நினைக்கிற அளவு கூட என்னோட பையன் யோசிக்கலையே, ஏன் அவன் இப்படியானா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சாரதா. அம்மா நடந்ததே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசுதாம ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. என் பையன் ஆதி எந்த பொண்ணை விரும்புறானோ அந்த பொண்ணை பத்தி டீட்டெயிலா எனக்கு தெரிஞ்சுக்கணும், நீ கேட்டு சொல்றியா அப்படின்னு சொல்றாங்க. சாரதா, அம்மா நான் எப்படிமா அவர்கிட்ட போய், இல்ல பாரதி நான் பார்த்த கல்யாணத்துல உன் மேல அவர் ரொம்ப மதிப்பு வச்சிருக்கான் பாரதி, நீ கேட்டா கண்டிப்பா சொல்லுவான், நீ நினைச்சா இந்த ஹெல்ப் பண்ண முடியும் ப்ளீஸ் பாரதி அப்படிங்கிறாங்க. யோசனை பண்றாங்க பாரதியும். சரிம்மா நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஆதி கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு பாரதி சொல்றாங்க. அடுத்ததே அறிவை காமிக்கிறாங்க. என்னையா சொல்ற, வாசுவோட பொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆக போகுதா? ஆமா சார், நீங்க போட்டு தேவையில்லாம குழப்பிட்டு இருக்கீங்க சார். மணி இப்ப சொல்றேன், அந்த வாசுவோட வைஃபுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவேன், நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தர்றேன். அது மட்டும் இல்ல அவங்க 2 பேரையும் எப்படியாச்சும் நீ வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுரு, நான் எவ்வளவு செலவானாலும் தர்றேன். மணி சொல்றாரு, அறிவு சார் இந்த பிரச்சனையை விட்டுருங்க, என் கையில விட்டுருங்க. வாசுவோட பொண்டாட்டிக்கு வாசுவோட தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேரையும் நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறேன், கவலையை விடுங்க. அப்பயும் நம்பிக்கை வரல அறிவுக்கு. என்ன சார் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? அட ஏங்க சார் நீங்க வேற, காசுக்காக என் வீட்டு பையனோட இதயத்தை எடுத்து உங்க பையன் உசுர காப்பாத்திருக்கிற, நீங்க இன்னும் நம்பிக்கை வரலையா? நம்புங்க சார். சரி ஒரு நிமிஷம் இரு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு அறிவு. அடுத்ததே நம்ம சாரதாவா காமிக்கிறாங்க. சாரதா சொல்றாங்க, அம்மா எப்படியாச்சும் அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிச்சு கொடுத்துருமா அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க மேடம், நான் எப்படியாச்சும் ஆதிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க பாரதி. சரிங்கம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சாரதா பாரதி 2 பேரும் அந்த ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. அடுத்ததே அறிவை காமிக்கிறாங்க. ஒரு கட்டு பணம் கொண்டு வந்து கொடுக்குறாரு, இதை வச்சுக்கோ, அந்த
அந்த வேலையெல்லாம் முடி, அப்புறம் உனக்கு மிச்சத்தை தரேன் அப்படின்னு சொல்றாரு. பணத்தை வாங்கிட்டு, சார் கவலையே படாதீங்க சார், இந்த காரியத்தை கச்சிதமா முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மணியும் கீழே இறங்கி வராரு. டாக்டரும், சார் இந்த பிரச்சனை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது சார், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. கரெக்டா பாரதியும் டைனிங் டேபிள் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. பின்னாடியே சாரதா வர்றாங்க. ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு மணி. கூடவே இந்த டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டே வராரு. போகும்போது சாரதா, பாரதி ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்னு சொல்றாங்க. பாரதி அப்படியே திரும்புறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.